உலகெங்கும் உள்ள இறைவானியர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மதமும் எனக்கு யூனிக்கா, ஸ்பெசிஃபிக்கா, எக்ஸ்க்ளூசிவா நட்சத்திர பலாபலங்கள் பார்த்துட்டே வரோம் இல்லையா? அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால், குருவின் ஆளுமையை தன்னகத்தை வைத்திருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு. நீங்க துலாமில் இருந்தாலும் சரி, நீங்க விருச்சகத்துல இருந்தாலும் சரி, விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை எப்படி எல்லாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஃபென்டாஸ்டிக்கா இருக்காது. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு பயங்கரமான டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரப்போகுது. அங்க போலாமா, இங்கே போலாமா, வேலையை விடலாமா, வீட்டை மாத்தலாமான்ற மாதிரி நிறைய தாட் ப்ராசஸ் ஓடும். ராகு கொஞ்சம் அதை இம்பாக்ட் பண்ணுவார். நிறைய 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 நல்லவைகள்லாம் கூடி வரக்கூடிய காலகட்டமா இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் ஒரு மாதிரி வக்ரகதியில இருந்த நட்சத்திரநாதன் வக்ர நிவர்த்தி அடைந்து டைரக்டா உங்களை பாக்குறாரு. வாவ், எவ்வளவு சரியான விஷயம் தெரியுமா? அதுவும் 5ஆம் பார்வையான தெய்வ கடாட்சியான பார்வையத்தை பாக்குறாரு விசாகத்துக்கு. துலாம்ல இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு தாறுமாறான எனர்ஜி. நிறைய பேருக்கு இந்த தடவை வீட்டோட தனிக்கிறேன், நான் எங்கேயோ இருக்கேன், வீடு எங்கேயோ இருக்கு, எங்கேயோ இருக்க முடியல, அப்படி இப்படி எங்க அப்பா ஒரு இடத்துல இருக்காங்க, பிள்ளைங்க ஒரு இடத்துல, இந்த மாதிரி அமைப்பெல்லாம் மாறி குடும்பத்தோடு ஒற்றுமையா இருக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் வரப்போகுது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் சந்தோஷமா, குதூகலமா, கொண்டாட்டமா இருக்க போறீங்க. இதற்குத்தானே ஆசைப்பட்டாயின்ற மாதிரி நீங்க கேட்டது கேட்காது கேட்டுட்டு இருக்கிறது எல்லாத்தையும் இந்த தடவை பிரபஞ்சம் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இனிதே கொடுக்க தயாராகி இருக்கிறது. ஏன்னா ஆல்மோஸ்ட் இருந்த எல்லா பிரச்சனையும் நிவர்த்தியா போகுது. அடுத்து தயாராயிட்டாரு குரு. உங்களுடைய இன்னொரு நட்சத்திரத்துலதான் உட்கார்ந்து அமர்ந்து, அதுவும் விளிம்புல அமர்ந்து அடுத்து கடகத்தை நோக்கி பயணப்பட போறார். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு விருப்பங்கள் எல்லாம் நிறைவேற போகிறது. நிறைய பேருக்கு இடம் மாற்றம் கண்டிப்பாக உண்டு. மே மாசத்துல கண்டிப்பா இடம் மாற்றம் உண்டு. வீடை மாத்தலாமா, இடத்த மாத்தலாமா, காலேஜை மாத்தலாமா, ஸ்கூலை மாத்தலாமா, ஏதோ ஒண்ணு மாத்துவீங்க. அது உங்களுக்கு நல்ல அமைப்பை கொண்டு வந்து கொடுக்கும். போட்டித் தேர்வுகளில் வெற்றியை கொண்டு வந்து கொடுக்கும். அதுவும் சொல்ல போனா 19ஆம் தேதிக்கு அப்புறம் விசாக நட்சத்திரக்காரங்க, அதுவும் துலாம்ல இருக்கக்கூடிய ஆட்களுக்கு வாவ், ஃபென்டாஸ்டிக்கான டைம் பீரியட். நட்சத்திரநாதனும் பார்வை, ராசிநாதனும் பார்வை. யாருக்கு சாமி கிடைக்கும் இந்த கொடுப்பனா? உங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. சேர்ந்து இருக்கிறத வேற ஒரு விஷயம், அது கூட டிகிரி வைஸ் அது எப்படி இருக்கு என்ன, அது ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு நீச்சமா, பகையா, உச்சையா, ஆட்சியா, இல்ல சமமா, இதை தாண்டியும் கிரக யுத்தம் நடத்த, இதெல்லாம் தாண்டி வரணும். ஆனா ரெண்டு ராசிநாதனுடைய பார்வை, நட்சத்திரநாதனுடைய பார்வையை வாங்கிட்டு இருக்கக்கூடிய இந்த விசாக நட்சத்திரக்காரர்கள் இந்த தடவை என்ன நினைக்கிறீங்களோ ஜெயிச்சிடுவீங்க. தயவு செஞ்சு இந்த தடவை நீங்க போற விது 28 வருஷம் ஆகும் இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷன்லாம் அமையறதுக்கு. சனி போய் வர உட்கார்ந்து இருக்கக்கூடிய 6ஆம் இடம் குணரோக சத்ரு சம்ஹார நாசம் பண்ண போறீங்க. யாரெல்லாம் உங்களுக்கு எடுக்கணும்னு நினைச்சானோ அவனே அழிஞ்சு போறான். அவங்க கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு போகுது. எதிரிகள்லாம் தம்சம் பண்ணுவீங்க. உங்க திறமையை காட்டி அடுத்தவர்கள் வாய் அடைப்பீங்க. இந்த தடவை போதும்னு சொல்ற அளவுக்கு யாரெல்லாம் உங்களை அசிங்கப்படுத்துறாங்க அவங்க விஸ்வரூபம் எடுத்து நிற்பீங்க. விசாகம் நட்சத்திரம் வாவ், சூப்பரா இருக்கு. சொல்லும் போதே எனக்கு அவ்வளவு சந்தோஷம். நெகட்டிவா எதுவுமே இல்லை. நீங்க சரியா முறையா பயன்படுத்தி கொண்டீர்களே ஆனால் வியத்தகு வெற்றி காத்திருக்கு. உங்க சுயஜாதத்துல உங்களுடைய நாட்டராஸ்கோப் நல்லா இல்ல பட்சத்துல மட்டும்தான் நீங்க நான் கழிவு ஊத்துவீங்களே தவிர கோச்சாரம் நல்லா தான் இருக்கு. அதுவும் இவ்வளவு நல்ல ஒரு அமைப்புல இருக்கு. நிறைய பேர் தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த தடவை கண்டிப்பா விசாக நட்சத்திரக்காரங்க புது நியூ பிகினிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஃபாரின்ல இருக்கீங்கன்னா வேலை போயிட்டு வேலை கிடைக்கும். என்னெல்லாம் திட்டாதீங்க, இதுதான் நடக்க போகுது. ராகுவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அமைப்பு, ராகு இருக்கக்கூடிய பொசிஷன் 5ஆம் இடத்து ராகு மனசுல ஏதாவது ஒரு கிளேதத்தையும் ஒரு விஷயத்தையும் கொடுக்கலாம். ஆனா நல்லதுதான் நடக்கும். குலதெய்வத்துடைய ஆசி அப்படியே அள்ளிக்கொள்ள வரும். ஏன்னா 2 சுபகிரகங்களுடைய பார்வை படுதுன்னா எப்படி இருக்கும்? ஒரு லைட் வெளிச்சம் பட்டாலே சொல்ல வேணாம், 2 லைட் வெளிச்சம் பட்டா எப்படி இருக்கும்? சுபத்துவமா போறீங்க. சோம்பல் நீங்க சுறுசுறுப்பாயிடும். ஒரு மாதிரி பிடிச்ச பீடையெல்லாம் போயிடும். ஒரு மாதிரி நல்லா இருக்க போறீங்க. பார்க்கவே முகம் அழகா இருக்க போகுது. ரொம்ப ஒரு மாதிரி ஒரு நம்பிக்கை பிறக்கும். இந்த தடவை கண்டிப்பாக பிறக்கும். ஸோ விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு விரும்பியதெல்லாம் செய்ய துடிக்கக்கூடிய மாதமாகத்தான் இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது. ஓகே, அதே மாதிரி விருச்சகமா இருந்தாலும் இந்த பக்கம் 2ஆம் வீட்டு அந்த உங்க வீட்டு நாதனே போய் 5ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறது 1-5 காம்பினேஷன்லாம் சூப்பர். ஸோ படிக்கிற பிள்ளைங்களை ஒருத்தர் வரைக்கும் இந்த தடவை ரொம்ப நல்லா படிக்க போறாங்க. விசாகத்துல இருக்கக்கூடிய விருச்சகத்துல இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் கோபத்தை குறைச்சிக்கணும். கோபம் கொஞ்சம் அதிகமா எட்டி பார்க்கும். ஏன் எதுக்குன்னு தெரியாத அளவுக்கு யாரையாவது பதத்திட்டே இருக்கணும்னு தோணும். அது உங்க பிரச்சனை இல்லை. சனி செவ்வாய் சேர்க்க நம்மளை படுத்துற பாடு அது. அதுவும் 5ஆம் இடத்துல உட்காந்தா மண்டை ஃபுல்லா அதே தான் இருக்கும். கோவமா வரும். எதுக்கு எடுத்தாலும் ஒரு கோவம். எப்பயாவது பண்ண பழச நினைச்சு கோவம் வரும். தேவையில்லாம ரீகால் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க நிறைய விஷயத்தை. அதை மட்டும் இந்த தடவை பண்ணாம விட்டுருங்க. யாரு? விருச்சகத்துல இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்கள். ஸோ துலாம்ல இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு வேற லெவல். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. படிக்கிற பிள்ளைங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை படிப்பு அப்படின்ற விஷயத்துல ரொம்ப நாள் இருக்கும். அதே மாதிரி விசாக நட்சத்திரக்காரர்களுடைய பிள்ளைகளுடைய படிப்புல ஏதாவது சேஞ்ச் பண்ணலாமான்னு தோணும். உங்களுடைய படிப்புலேயே சேஞ்ச் பண்ணுவீங்க. ஸ்கூல் சேஞ்ச் பண்ணலாமா, இல்லை இடத்த சேஞ்ச் பண்ணலாமா, ஏதோ ஒன்று இந்த தடவை நடக்கும். குடும்பமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்லவையெல்லாம் உங்களை கூடி வரக்கூடிய காலகட்டம் இனிதே மலர காத்திருக்கிறது.
20 வயதுலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை துலா ராசியில இருந்தீங்கன்னா நிறைய நகை சேர்வதற்கான வாய்ப்புகள், வெள்ளி சேர்வதற்கான வாய்ப்புகள், சொத்து சேர்வதற்கான வாய்ப்புகள்னு சொல்லிட்டு எல்லாமே சூப்பரா இருக்க போகுது. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் கூடி வரப்போகுது. உங்களுக்கான மதிப்பு மரியாதை உயரப்போகுது. இது வரைக்கும் இல்லாம உங்களை மதிக்காதவங்களாம் மதிக்க போறாங்க. அப்ப என்ன, உங்க திறமை அடையாளப்படுத்தப்பட போகுதுன்னு அர்த்தம். திறமையின் மூலமாக அடையாளப்படுத்த போறீங்க. லக்ஸைன் கிரியேட்டா போகுது. ஸோ அதிர்ஷ்ட காட்டும் வரப்போகுது. எல்லாமே சேர்ந்து இந்த தடவை உங்களை இயக்குவதற்கு தயாராக இருக்கு. கவலைப்படாம எடுத்து வைங்க, எல்லாமே ஜெயம்தான். 40 வயதுலேருந்து 60 வயது இருக்கக்கூடியவர்களுக்கு ஆசை அப்படியே ஒரு மாதிரி இருந்ததெல்லாம் நியாயமான ஆசையெல்லாம் நிறைவேறும். நிராகரிக்கப்பட்ட ஆசை நிறைவேறும். இப்போ அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய அதுவும் சுக்கிரனும் போய் உட்காந்து 19ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களை பார்வை செய்ய போறது அப்படின்றதெல்லாம் சூப்பர். நிஜமா ரொம்ப நாளா நீங்க தேடிட்டு இருக்க விஷயங்கள் எல்லாம் நடக்க போகுது. அது எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு தான் தெரியும். அதெல்லாம் நடக்க போகுது. காதல் கை கூட போகுது, கவிதை மலர போகுது, ஊடல் தீர்ந்து கூடல் அதிகரிக்க போகுது, எல்லாம் நல்லா இருக்க போகுது. பெயர் புகழ் கிடைக்க போகுது. நிறைய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இது வரைக்கும் இல்லாமல் லிஸ்ட்ல இருக்கே இருக்கு, போவே மாட்டாங்கன்னு இந்த தடவை உங்களுடைய நேம் எல்லாம் போயிட்டு ப்ரமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்பு, அட்லீஸ்ட் உங்களுக்கான பாராட்டு கிடைப்பதற்கான வாய்ப்பு, சூப்பரா பண்ணிட்டீங்கன்னு ஒரு 4 பேர் முன்னாடி கொண்டாடுறதுக்கான வாய்ப்பு நல்லா இருக்கு. ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கழுத்து, சோல்ட்ரு, அதே மாதிரி த்ரோட், இது 3ஐயும் பார்த்துக்கணும். அங்கதான் பிரச்சனை. அதே மாதிரி இந்த செவ்வாய் சேரும் போது உடம்பு கொஞ்சம் போட்டு பாடாப்படுத்தும். அதனால ஜிம்முக்கெல்லாம் போயிட்டு அங்கங்க சூளுக்கு பிடிக்காம பார்த்துக்கோங்க. ஜிம்முக்கு போகக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களா இருக்கீங்கனாலும் சரி, சும்மா நடந்தீங்கன்னா அங்கங்க சூளுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால அதை மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும். மற்றபடி எல்லாமே சூப்பரா இருக்க போது விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு. இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம்? விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை காலபைரவருடைய வழிபாடு மிகச்சி, அது சொர்ணாகிருஷ்ண பைரவர் வழிபாடு உங்களுக்கான எல்லா விதமான நன்மையும் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய வழிபாடாக இனிதே மலர காத்திருக்கிறது. குருவும் சூப்பரா இருக்காரு, சுக்கிரனும் சூப்பரா இருக்காரு, காலம் உங்க கையில இருக்கு. கால பைரவரையும் சொர்ணாகிருஷ்ண பைரவரையும் பிடிச்சிட்டீங்கன்னா லைஃப்ல ஜெயிச்சிடுவீங்க. ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பு கூடி வரப்போகுது. கேட்டதெல்லாம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு. விசாக நட்சத்திரக்காரங்க இந்த தடவை என்ன பார்ப்பீங்க அப்படின்னா, நிறைய பறவைகள் பார்ப்பீங்க. திடீர்னு வித்தியாசமான பறவைகள் பார்ப்பீங்க. வேடந்தாங்கல் பறவைகளா ஏதோ ஒரு பறவை பார்ப்பீங்க. உங்க கண்ணில் வித்தியாசமா ஒரு பறவை படும், மைனா படும். யூஸ்வலா பார்க்குற பறவைகள் ஏதாவது ஒரு பறவை படும். இதை பார்க்கும் போதே ஒரு மாதிரி இருக்கும். நீங்க சிறகடிச்சு பறக்க போறீங்கன்னு சொல்லக்கூடிய சமிக்கைகளாகத்தான் இந்த பட்சி பார்த்தல் என்பது உங்களுக்கு நிகழ காத்திருக்கிறது. விரும்பிய நேரத்தில் நிறைவேறக்கூடிய மாதமாக இந்த ஏப்ரல் மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு.